1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிற எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை யார் என்றால் அது கிறிஸ்துவே. கன்மலையின் வெடிப்புகளில், சிகரங்களில், மறைவிடங்களில் தங்குகிற புறாவே, உன் முகரூபத்தை காண்பி, உன் சத்தத்தை கேட்கட்டும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு என்ன அப்படின்னா ஆண்டவர் அந்த நம்முடைய ஞான கன்மலை, அந்த ஞான கன்மலையுடைய அந்த உபதேசம் என்கிற அந்த பானத்தை, அந்த தண்ணீரை, ஜீவ தண்ணீரை நாம் குடிப்போம் அப்படின்னா நமக்கு என்ன வராது? தாகமே வராது. யோவான் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் யாக்கோபுடைய கிணறை குறித்து 4:12 சமாரிய ஸ்திரீயுடைய பகுதியை நம்ம பார்க்கிறோம். 4:12 சொல்கிற இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கல நீ பெரியவரோ, அவரோ அவர் பிள்ளைகளோ அவர் மிருக ஜீவன்கள் அதிலே குடித்துண்டு என்ன செய்தாங்க? காணப்பட்டாங்க. அந்த தண்ணீரை அவங்க குடித்தாங்க. ஆனா அவர்களுக்கு தாகம் உண்டாயிடுச்சு. ஆனா தேவன் சொல்லுகிறாங்க, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கு என்றார். அப்ப நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எப்படின்னா அவர் கன்மலை, ஞான கன்மலை. அவர் தருகிற அந்த தண்ணீர் என்ன நமக்கு வராது அப்படின்னா தாகம் என்ன செய்யாது? வராது. அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறாங்க? கொடுத்திருக்கிறாங்க. ஆனா உலகம் கொடுக்கிற அந்த தண்ணீர் என்னது? அது மீண்டும் மீண்டும் தாக வரும். ஞான கன்மலையின் பானத்தை நாம் குடிப்போமே ஆனால் கிறிஸ்து என்கிற அந்த ஞான கன்மலையினுடைய உபதேசத்துக்குள்ள, அந்த வெடிப்புக்குள்ள நம்ம மறைந்திருப்போமே ஆனால் அந்த வெடிப்பு நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா அருமையா பாதுகாக்கும். எப்படி பாதுகாக்கும்னா யாரு நம்மளை ஒன்னும் செய்ய முடியாது. யாரு என்ன செய்ய முடியாது? நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த பூமியில எத்தனை பாவம், எத்தனை அநியாயம், எவ்வளவு தீங்கு என்ன கடந்து வந்தாலும் சங்கீதம் 27:5 சொல்கிறது, தீங்கு நாளில பாவமான இந்த உலகத்துல நோபாவுடைய காலத்தை போல தண்ணீரை போல பாவத்தை பருகி கொண்டிருக்கிற இந்த காலத்துல ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் என்று அதாவது கொடிய பாவம் செய்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல தேவ பிள்ளையே ஒரு காரியத்தை கவனிங்க. இன்றைக்கு என்ன அப்படின்னா அதாவது பெண்ணோடு பெண் லெஸ்பியன், ஆணோடு ஆண் ஹோமோசெக்சுவல் இன்னைக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் இடத்துல நான் சொல்கிறேன் இந்த பட்டணத்துல, இந்த பட்டணம் இவ்வளவு மோசமாய் போயிருக்கிறது. சரியா? இந்த பட்டணங்களிலே இன்றைக்கு நடக்கிறது. அதெல்லாம் காலேஜில் இருக்கிறவங்களுக்கே தெரியுதானா ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. இப்படிப்பட்ட தாறுமாருடைய ஆவிகள், பாவ அசுத்தமான பாதாளத்துக்கு தள்ளக்கூடிய அசுத்த ஆவிகள் இன்றைக்கு பட்டணத்தை என்னது சீரழித்துக் கொண்டு வாலிப பிள்ளைகள் இடத்துல, வாலிப பசங்கள் இடத்துல இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவங்கள் நிறைந்து கொண்டிருக்கிறது. ஒரு பகுதியில காலேஜில் இப்படிப்பட்ட கொடிய பாவங்கள் நடக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதை விட நான் கேள்விப்பட்டது, வேதாகம கல்லூரி படிக்க போகிற பசங்க கூட சொன்னாங்க அங்கேயுமே இப்படிப்பட்ட பாவங்கள் நடக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. நல்லா கவனித்துக்கிறங்க. உலகத்துல நடக்குது அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க, வேதாகம கல்லூரியிலே இதெல்லாம் சும்மா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எல்லாம் கண்ணால பார்த்து இப்படிப்பட்ட பாவங்கள் இருக்கிறத. அதை விட இன்னொரு காரியங்க, என்னிடத்துல ஒரு நேரம் ஒரு வேதாகம கல்லூரியில படிக்கிற ஒரு வாலிப தம்பி போன் பண்ணி ஜெபிக்கிறதுக்காக அடித்தான். அந்த தம்பி சொல்லுகிறான், நான் ஒரு தவறான உறவுல இருக்கிறேன், சபையில ஆராதனை நடத்துறேன், ஆனா பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறான். நான் வசனங்களை எடுத்து அந்த தம்பிக்கு காண்பித்தேன். திருமணம் ஆகுவதற்கு முன்பாக நீ விபச்சார வேசித்தனம் பகுதியில என்ன செய்கிற, உன் சரீரத்துக்கு விரோதமான ஒரு கொடிய பாவத்துல விழுந்து அழிந்து போய்விடாத. இந்த தவறான உறவுக்கு அழைக்கிற அந்த பெண்ணை விட்டு நீ தூரப்படு. இந்த கொடிய பாவத்துக்கு உன்னை என்ன செய்யாத, கொடுக்காத, உன்னுடைய சரீரம் அழிந்து என்னது பாதாளத்தை நோக்கி போய்விடும். அவ்வளவு திருமணமானவ. அது மாத்திரமல்ல, இந்த மெடிக்கல் ஃபீல்டுல படித்து என்னது காணப்பட்ட பிள்ளைகள், அவங்களுக்கு தெரியும். அதனால தேவ பிள்ளையே, இதெல்லாம் பரிசுத்த வேதாகம கல்லூரியில நடக்கிற பாலாக்கும் அருவருப்பான பல பாவமான காரியங்கள். இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய பகுதியில சங்கீதம் 27:5 சொல்லுகிறது, தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்திலே மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. ஆமா, அவருடைய கூடாரத்துக்குள்ள கிறிஸ்து என்ன அப்படின்னா கன்மலையின் வெடிப்புகளில், சிகரங்களுக்குள்ள,
கன்மலையின் வெடிப்புகளுக்குள்ள நம்முடைய தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அந்த சிகரத்துக்குள்ள, நம்மள அந்த வெடிப்புக்குள்ள, அந்த உபதேசத்துக்குள்ள, கிறிஸ்துவுடைய உபதேசத்துக்குள்ள இப்படிப்பட்ட பாவம் நிறைந்த இந்த தீங்கு உலகத்துல அவர் தம்மை மறைத்து வைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, தம்முடைய கரத்தின் நிழலுக்குள்ள, தன்னுடைய கரத்துக்குள்ள, பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒளித்து வைத்து, அந்த வெடிப்புக்குள்ள மறைத்து வைத்து அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, என்னை கன்மலையாகிய கிறிஸ்து அவர் மேல என்னை வைத்து உயர்த்தி, அவர் என் மேல வந்து இருந்து என்னை வல்லமையாக அந்த கடைசி நேர எழுப்புதல் உத்தமியாகிய சபைகளே, உத்தமியான ஊழியர்களே, உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? எழுப்ப போகிறார். அதுதான் அந்த கடைசி நேர எழுப்புதலுக்கு தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனமாக எனக்கு வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகள். அப்ப தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு எங்க ஒளித்து வைக்கிறார் அப்படின்னா, கன்மலையின் வெடிப்புகளின் சிகரங்களின் மறைவிடங்களில் தங்குகிற புறாவே, முகரூபத்தை காண்பி, ஒரு சத்தத்தை கேட்கட்டும், ஒரு சத்தத்தை கேட்கட்டும். என்ன சத்தம்? கிறிஸ்துவுடைய உபதேசத்தை கேட்கட்டும். உன்னுடைய ஆவிக்குரிய அழகினாலே உன் முகரூபத்தை கிறிஸ்து என்கிற உபதேசத்தினாலே உன்னை அலங்கரித்து பரிசுத்தமாய் உன்னை காண்பித்து, இன்றைக்கு பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுது கொண்டு, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்கிற மனப்பாட வசனத்தை எபிரேயர் 12 உள்ளதை சொல்லுகிறவர்களாய் சொல்லாதபடிக்கு நீ, அதாவது பரிசுத்தத்தோடு கூட உத்தமியாகி என்னோடு கூட வாழ்ந்து என்னுடைய உபதேசத்திலே நின்று என்னை அறிந்து கொண்ட புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி என்று என்ன செய்கிறாங்க? கேட்கிறாங்க.